எதையுமே இந்த கட்சியில் பண்ணுறதில்ல. நாங்கள் எந்த அளவுக்கு தளபதியை நேசித்து வந்தோமோ அந்த அளவுக்கு தீய சக்தி திமுக சொல்லக்கூடாது. உங்கள் கட்சியில் உள்ள எல்லா ஆதாரையும் டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோ ஒன்றா நம்பர் ஃப்ராடுங்களை வச்சுருக்கேன். அது இந்த புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளர் இருக்கான அந்த பர்வேஸ், என்னுடைய பேர் எல்எஸ் பிரபுராஜா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. நான் ஒரு திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர். நான் முதல்ல தளபதி கட்சி ஆரம்பிக்கையில், விஜய் தமிழக வெற்றிக்கிழமை கட்சி ஆரம்பிக்கையில் நான் உடனே தன்னை இணைத்து கொண்டேன். ஏன்னா விஜயோடைய ரசிகர் நான். பிறகு இப்போ மதுரையில் இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டு டிவிகே சார்பாக இருக்கிற ரேவந்த் சரண் மூலியமாக புஷி ஆனந்தை போய் நேரில் சந்தித்தேன். அப்போ புஷி ஆனந்த் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் நீங்கள் அறந்தாங்கி தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்னுங்க தம்பி, பெரிய அளவில் செலவு பண்ணுங்க அப்படின்னாரு. என்னால் முடிந்ததை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் பணியை நான் 2 வருடமாக செஞ்சேன். நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு செஞ்சேன். என்னுடைய தொகுதியில் நான் போனதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு எழுச்சி பெற்றுச்சு. தளபதி ஆரம்பித்து எழுச்சி பெற்றாலும் லோக்கலில் நம்ம போனதுக்கப்புறம் மிக ஆர்வமாக எழுச்சி பெற்றுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை புஷி ஆனந்த் நியமனம் பண்ணிட்டார். அவருக்கு யார் யார் சாதகமாக இருப்பாங்களோ அவர்களெல்லாம் அவர் நியமனம் பண்ணார். அந்த நியமனம் பண்ணதில் நானும் ஒரு ஆள். ஒரு வருடத்துக்கு முன்பு நியமனம் பண்ணவங்களை 234 தொகுதிக்கு நியமனம் பண்ணவங்களை அப்படியே அவங்க அறிவிச்சிருக்கலாம். ஏன் விருப்பமனுங்கிற பேரில் நம்பிக்கை மோசடி செய்து 5000லேருந்து 6000 பேர்கிட்ட விருப்பமனு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒருத்தவங்களை கூட கூப்பிட்டு நேர்காணல் தளபதியை பண்ண வைக்கலை. அப்புறம் எதற்காக இவங்க இந்த கட்சி ஆரம்பித்து ஊழலை ஒழிப்பேன், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே வந்தோம். ஆனால் வரும்போதே ஒரு விருப்பமனு என்பது என்ன? நீங்கள் விரும்புவதும் வாங்குறவங்களும் விரும்பி வாங்குறது தான். அப்போ அதில் 5லேருந்து 6 கோடி ரூபா மோசடி பண்ணுறாங்க. அவங்க யாரையுமே கூப்பிட்டவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேர் 15 பேர் விருப்பமனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரை கூப்பிட்டு அந்த தொகுதியில் யார் யாரப்பா கொடுத்துருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தலைவரும் நேர்காணல் பண்ணலை, பொதுச்செயலாளர் அதை பண்ண விடலை. முழுக்க ஒரு நம்பிக்கை மோசடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பொதுச்செயலாளர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முகமது பர்வேஸ் அந்த பையனுக்கு 31-32 வயசு பையன், மிகப்பெரிய அடாவடித்தனமான ஒரு பையன். சொல்லுவாங்கள்ல பருவத்தில் பழுத்ததுரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அங்கே உள்ளவங்க வயசில் மூத்தவங்களை யாரையுமே ஒரு உட்கார வைக்கிறதில்ல. அவர் மனசில் ஒரு மத ரீதியான ஒரு செயலில் ஈடுபடுறாரு. அதுக்கான ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தொகுதியில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவிட்டு இருக்கு. கொளுத்திருவேன்னு சொல்கிறது, அவனை முடிச்சிருவேன்னு சொல்கிறது, மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணிட்டான். அப்போ இதை யார் கண்டிக்கிறது? ஒரு தலைவராக இருக்கிறவர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, மாநில நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது இல்லையா? எதையுமே இந்த கட்சியில் பண்ணுறதில்ல. நாங்கள் எந்த அளவுக்கு தளபதியை நேசித்து வந்தோமோ அந்த அளவுக்கு மோசமாக இந்த கட்சி போயிட்டுருக்கு. இந்த பணத்தை 10,000 ரூபாய் டிடி எடுக்க சொல்லி எடுத்த பணத்தை அனைத்து பேரும் இந்த பணத்தை வச்சு தான் டி நகர்லேயே செலவு பண்ணுறாரோ அப்படிங்கிற தோணுது புஷி ஆனந்த். பணம் இல்லாமையா என்னன்னு தெரியல. நிறையா பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் நிற்கிற பர்வேஸுங்கிற பையன், அவர் புதுக்கோட்டை தொகுதி அறந்தாங்கி தொகுதியில் நிற்கிறார். ஏன் நிற்கிறாருன்னா அந்த 5 தொகுதியிலையும் வசூல் பண்ணிட்டாங்க. நம்ம பணம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால அவரே நேரடியாக அறந்தாங்கியில் போட்டிடுறாரு. என்ன அறந்தாங்கி மக்கள்லாம் முட்டாளுகளா? இல்லை யாருக்கு உண்மை தெரியாதா? கரைபடியாத ஒருவர் திருநாவுக்கரசர் இருக்கார். அவர் எங்கள் அறந்தாங்கி தொகுதியில் ஒரு பையன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவரை எதிர்த்து அவர்கிட்ட ஏதாச்சும் பெருசாக பண்ணலாமா, செய்யலாமா, ஆட்டையை போடலாமா அப்படிங்கிற சிந்தனையில் அந்த மாவட்ட செயலாளர் பண்ணுறாப்புல. இதெல்லாம் கண்டிக்கிறதில்ல. நான் ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் நான் அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டேன். ஆனால் யாரும் கூப்பிட்டு அவங்க
கேட்கல, யாரையும் வந்து பேசவும் இல்லை. அப்போ இது என்னது? ஊழலை ஒழிப்போம்னா உன்னுடைய பொதுச் செயலாளரே ஊழலை ஒழிக்கிறாரா? தளபதி அவர்கள் இதை நேரடியாக பார்த்துருக்கேன். உங்கூட இருக்கிற அவரை நம்பி தான் அந்த பொதுச் செயலாளருங்கிற கேட்டகரி அவர் கொடுத்துருக்காரு. 30 வருஷமாக அவர் 35 வருஷமாக இருந்தவனு அவரே மோசடி பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனிதனை வந்து டிடி எடுக்க சொல்லி 10,000 ரூபா சாதாரண விஷயமா? அந்த காசு வந்து என்ன அவங்க சம்பாரித்த காசா இல்லை அவங்ககிட்ட பல கோடி வச்சுருக்காங்க. அந்த விருப்பமனுக்கு அவங்க பணத்தை கொடுத்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாமே. எதற்காக வந்து எல்லாத்தையும் 10,000 டிடி எடுக்க சொல்லி வசூல் பண்ணி ஒருத்தரை கூட நேர்காணல் பண்ணலை? அப்போ எதுக்கு அது? அது பெரிய மோசடி தானே. அதனால் தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து உடனடியாக காவல்துறையும் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தீய சக்தி திமுக சொல்லக்கூடாது. உங்கள் கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர்ந்து உள்ள அனைத்து பேரும் தீய சக்தி. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இப்போ கூட ஏதோ ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு. அறிவித்த வேட்பாளர்களில் 234 தொகுதியில் உள்ள வேட்பாளர்களில் 2ஆம் இடம் குற்ற வழக்குகளில் உள்ளது 2ஆம் இடம் வந்து தாவேகா கட்சின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் இதை கவனமாக நீங்கள் பாருங்கள். ஊழலை ஒழிச்சா வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது. மனதார நம்மளோட பக்கத்தில் நிற்கிறவங்கள கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தன் பிள்ளையாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான். இதை விஜய் வந்து கண்டிக்கணும். இதுதான் என்னுடைய பேட்டி மட்டும்தான் இந்த தொண்டர்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கணும். இனி எவனும் ஏமாறக்கூடாது. 1ஆம் நம்பர் சீட்டிங்கு வந்து இந்த கட்சியில் இருக்க அத்தனை மாவட்ட செயலாளர்களும் சீட்டிங்கு. 1ஆம் நம்பர் சீட்டிங்கு. என்கிட்ட வந்து ஆதாரம் அத்தனை இருக்குது. ஏதாச்சும் என்னை மிரட்டல் உருட்டல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆதாரையும் டெலிகாஸ்ட் பண்ணி விட்ருவேன். அவ்வளோ 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்களை வச்சுருக்கேன். அது இந்த புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளர் இருக்கான அந்த பர்வேஸு பிஞ்சிலே பழுத்தவன் அயோக்கியம் வந்து அவன்லாம் வந்து 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அவன்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு விசுவாசம் ஆகிட்டா உடனே அவனை பக்கத்தில் வச்சுக்கணும் கூடாது. அந்த விசுவாசமானவனும் துரோகியாக இருப்பான் அவங்களுக்கு. அதனால் நம்பிக்கையோடு வந்த தொண்டர்களை ஏமாற்றாதீங்க. அதனால் இன்னொருத்த கட்சியை விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் உள்ள தீய சக்தியில் முதல்ல ஒழிங்க என்ன நான் கேட்டுக்கொள்கிறேன்.